வணக்கம் சொந்தங்களே. ஒரு பெரிய டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லா டீலருக்கும் ஒரே மெசேஜ் அனுப்புறாங்க. மார்ச் 31, 2024 அன்னைக்கு டிராக்டர் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ண போறோன்ட்டு. இவ்வளோ சீக்கிரமா இந்த டிராக்டர் மேனுஃபேக்சரிங்கை நிறுத்துறதுக்கு என்ன காரணம்? இதனால பாதிப்பு யாருக்கு? அந்த பெரிய கம்பெனி வேற யாரும் இல்லைங்க, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தான். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் மேனுஃபேக்சரிங்கை நிறுத்திட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான பல்வான் டிராக்டர், சன்மான் டிராக்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் வராதுங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 1957 என்கே ஃபெரோடா அப்படிங்கிறவரால் பார்த்தீங்கன்னா நிறுவப்படுது. அதுக்கப்புறம் 1964 பார்த்தீங்கன்னா 4 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேக் பண்ணுறாங்க. 1997 பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸை மேக் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்வான் டிராக்டர் லான்ச் ஆகுதுங்க. பல்வான் 500ங்கிற டிராக்டரை லான்ச் பண்ணாங்க. 2014 பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய பிளான்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2015 பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூக்கான இன்ஜின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2016 பென்ஸ் இன்ஜினையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2019 பார்த்தீங்கன்னா நம்ம சன்மான் அண்ட் அபிமான் டிராக்டர்ஸை லான்ச் பண்ணுறாங்க. 2020 பார்த்தீங்கன்னா பல்வான் 400 சூப்பர் அப்படிங்கிற டிராக்டர் லான்ச் பண்ணுறாங்க. 2021 பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர்ச்சார்ட் 4 வீல் டிரைவ் டிராக்டர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அதே 2021 தான் பார்த்தீங்கன்னா சன்மானில் ப்ளூ சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. இவ்வளோ மாடல்ஸ் லான்ச் பண்ணிட்டு கரெக்டாக மக்கள் விரும்பி வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டாங்க. இந்த சார்ட்டை பாருங்க. 2019 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 243 யூனிட் டிராக்டர் சேல் பண்ணியிருக்காங்க. 2020 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 284 டிராக்டர் சேல் பண்ணியிருக்காங்க. 2021 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 404 டிராக்டர் சேல் பண்ணியிருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 405 டிராக்டர் சேல் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆர்டரில் தான் இருக்கும். நல்ல சேல்ஸில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபோர்ஸ் தரப்புல இருந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா 3.66% மட்டும்தான் டிராக்டர்லேருந்து அவங்களுக்கு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்களுடைய வெஹிக்கிள் சேல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டெம்போ டிராவலர், கார் இந்த மாதிரியான சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 48% இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கான்ட்ராக்டுக்கு இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 36% இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு டிராக்டர் சேல்ஸ் அவ்வளோவா லாபம் கொடுக்கல, அதனால தான் நாங்கள் இந்த மேனுஃபேக்சரிங்கை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் டீலர்ஷிப் எடுத்தவங்களுக்கே தெரியாமல் இருந்தது ரொம்ப நாள். அவங்க டிராக்டர் டெலிவரி கேட்கும்போது டீலர்ஷிப்க்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் தரப்புல இருந்து நாங்கள் புதுசாக டிராக்டர் லான்ச் பண்ண போகிறோம், அதனால் அந்த டிராக்டர் டெஸ்டிங்கில் இருக்குது, அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த டிராக்டர் டெலிவரிக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயமே டீலர்ஸ்க்கு தெரியாமல் இருந்தது. இப்போ தான் அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு. இதில் பெரிய அடி அப்படின்னு பார்க்கும்போது டீலர்ஸ்க்கும் விவசாயிகளுக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். ஏன் விவசாயிகளுக்கு இது லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் எடுத்தவங்களுக்கு கரெக்டான மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் இல்லை சர்வீஸ் ஆகட்டும் கிடைக்காம இருக்கும். டீலர்ஸ்க்கு பார்க்கும்போது அவங்க ஷாப்லாம் ரெண்டில் எடுத்திருப்பாங்க, இல்லை ஒரு சிலர் சொந்த இடத்துல புதுசாக கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வைஸ் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. ரீவேல்யூவேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதில் ரீச் ஆகிட்டு இருந்தது. இந்த டைமில் மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டாங்க. ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.